முருகநாயனார் முருகனுக்கு அடியேன்னு சுந்தரரால பாடப்பெற்ற இந்நாயன்மார் திருப்புகலூர்ங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. சிவபெருமான் மீதும் அவர்தம் அடியார்கள் மீதும் மிகுந்த பக்தி உடையவரா திகழ்ந்து வந்திருக்காரு. முருகநாயனார் தினந்தோறும் வேகமாக துயிலெழுந்து தூய நீரில் மூழ்கி திருவெண்ணீற்றை மேனியில் ஒளியுற பூசிக்கொள்வார். பிறகு மலர்வனம் செல்வார். அங்கே மலர்கின்ற பருவத்திலுள்ள மந்தாரம், கொன்றை, செண்பகம் முதலிய கோட்டுப்பூக்களையும், நந்தியவர்தம், அலரி, முல்லை, சம்பங்கி, சாதி முதலிய கொடிப்பூக்களையும், தாமரை, நீலோர்பலம், செங்கருநீர் முதலிய நீர்ப்பூக்களையும் வகை வகையாக பிரித்தெடுத்து வெவ்வேறாக கூடைகளில் போட்டுக் கொள்வார். இவ்வாறு பறிக்கப்பட்ட வகை வகையான தூய திரு நறுமலர்களை கொண்டு கோவை மாலை, இண்டை மாலை, பக்தி மாலை, கொண்டை மாலை, சரமாலை, தொங்கல் மாலை என்று பல்வேறு விதமான மாலைகளாக தொடுப்பார். பிறகு வழிபாட்டிற்குரிய காலத்திற்கு ஏற்ப எம்பெருமானுக்கு பூமாலையும் பாமாலையும் சாத்தி அர்ச்சனை புரிவார். மேலும் முருகநாயனார் சிவனடியார்களுக்காக சிறந்த மடம் ஒன்றையும் கட்டி கொடுத்திருக்காரு. முருகநாயனாரின் அச்சிறந்த மடத்திற்கு திருஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிகள், சிறு தொண்டர், திருநீலநக்கர் போன்ற சைவ சன்மார்க்க தொண்டர்களும் எழுந்தருளியுள்ளார்கள். இறுதியில் திருநெல்லூரில் நடந்த திருஞான சம்பந்தரின் திருமணத்திலே கலந்து கொள்ள சென்ற முருகநாயனார் இறைவன் அருளிய பேரொழியிலே திருஞான சம்பந்தர் புகுந்த போது